அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவி. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்ஜன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு மாதத்துடைய பலாபலன் சொல்லிட்டு இருந்தோம். இப்ப வருட பலன் 2026 பராபவ வருடத்துடைய பலாபலனை மிக சிறப்பா மேச முதல் மீன வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உங்க வீட்டு செல்ல பிள்ளை மாதிரி நம்மளுடைய நெட்ஜன் டிவி நேயர்கள் அனைவருக்குமே நல்ல பலனை ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல இருக்கிறோம். தமிழ் வருடம் அப்படிங்கும் பொழுது சித்திரை, அந்த சித்திரை மாதம் எப்படின்னாங்க, மேஷத்துல சூரியன் உச்சம் பெற்று பிரவேசிக்கக்கூடிய காலம் அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட 14/4/2026 சதய நட்சத்திரத்துல பிரவேசிக்கிறார். அப்படியே ஆரம்பிக்கிறதே சதயத்துல ஆரம்பிக்குதுங்க. அப்ப இந்த சதயம் அப்படிங்கும்போது ராகுவுடைய நட்சத்திரம் கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலகட்டம், இந்த ராசி எப்படின்னா சதயத்துல ஆரம்பிக்குது. பார்த்துக்கங்களேன். செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏகாதேசி பெருமாளுக்கு உகந்த நாள்ல பிறக்கக்கூடிய அந்த தமிழ் வருட பிறப்பு மிக அற்புதமாக இருக்குமானா, இந்த பராபவன் அப்படின்னா ஒரு பிரச்சனை, ஒரு அவமானம், ஒரு போராட்டம்னு வச்சுக்கோங்களேன். உலகத்துக்கே, நம்மளுடைய நாட்டுக்கு, இந்தியாவுக்கே அப்படி கூட எடுத்துக்கலாம். அப்ப பிரபஞ்சத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல என்னன்னா நிறைய விஷயங்கள், ஒரு போர் நடக்கிறது, பூகம்பம், நெருப்பு, காற்றுனால பிரச்சனை, நீர்நிலையினால ஒரு சில நாட்டுல, ஏன்னா மீனத்துல சனி பகவான் இருக்கார், அதனால இப்படி மழை வளம் நல்லா இருக்குங்க. இந்த ஆண்டு மிக சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டுல கிரக நிலையில ராகு கேது அடவுக்குள்ளார மற்ற 7 கிரகங்கள் இருக்கு. அப்படிங்கும்போது காலசர்ப தோஷத்தோட பிறக்கக்கூடிய வருடமாக இருக்கிறது. இப்ப உத்திரட்டாதி எடுத்துக்கிட்டீங்கன்னா, சனி பகவான் உத்திரட்டாதி சுயசாரம் பெறார். குரு பகவான் புனர்பூஷத்துல பிரவேசிச்சுட்டு இருக்கக்கூடிய, கேது மகத்திலேயே இருக்கார். இப்படி தன்னுடைய ஆதிக்கத்திலேயே ஒவ்வொரு கிரகம் பிறக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு பலாபலனை நமக்கு அவங்க இது கோச்சாரம் தாங்க. இப்போ நம்ம ஜாதகம் பார்க்க வரும்போது என்ன பிரச்சனைங்க வருது, இந்த வருஷம் எப்படி இருக்கு, குரு பயிற்சி எப்படி, குரு பார்த்தீங்கன்னா 3 இடத்துல பிரவேசிக்கிறார். எப்படின்னா அதிசார குருவாக. இப்போ ஜூன்ல உடனே போகக்கூடிய காலகட்டங்கள் கடகத்திலிருந்து அடுத்தது சிம்மத்துக்கு அதிசாரமா போறாரு. அப்ப குரு சனி பகவான் மெயினா எடுத்து, ராகு கேது கும்பத்துலதான் இருக்கார். கேது எங்க இருக்காருங்க? மகத்துல, அதாவது சிம்மத்துல இருக்கார். இது டிசம்பர் 5ஆம் தேதி தான் மாறுது. ராகு கேது இந்த வருஷம் கடைசியில மாறக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் வச்சு மேசராசி முதல் நம்ம ஒவ்வொரு ராசியும் பார்ப்போம். வீடியோக்குள்ள போறோம். ரிஷபராசி நேயர்களே, ரொம்ப 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 நல்ல தமிழ் புத்தாண்டு. அதுல வரிசையில முதல் ராசியாக ரிஷபம் வரீங்க. எப்படிங்க மேடம் அப்படின்னா, குரு 2ஆம் இடத்துல நிறைய பலாபலன்களை எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. குழந்தைகள்னால யோகம், குழந்தைகள்கிட்ட இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருச்சு. ஆமா மேடம், நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சுன்னு ஜாதகம் பார்க்கும்போது நமக்கு எல்லாமே சொல்றாங்கம்மா. அப்ப உங்களுடைய விஷயங்கள் என்னன்னா, கிரக கோச்சாரம் தான் நமக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது. இதை நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும். அப்ப 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு வந்தாலும் முயற்சி ஸ்தானம் தான். அப்ப குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்குலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களை தான் சனி பார்க்கிறார். சில மந்தம், சில ஒரு டிலே ஆகிறது, தாமதமாகக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த சனி பார்வையினால இருக்கும். ஆனாலும் லாபஸ்தானத்துல இருக்கார். தொழிலில் ஒரு ஏற்றம் இறக்கலாம் இருக்குன்னு வச்சுங்களேன். என்னப்பா இவ்வளோ உழைக்கிறோம், இவ்வளோ காசே கிடைக்க மாட்டேங்குது, என்ன செய்யறது அப்படிங்கிற அந்த ஒரு அங்கலாப்பு இருக்கும்பாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் இப்போ சனி பகவான் என்ன செய்கிறாருன்னா, வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு குருவுடைய சப்போர்ட்டோட கொடுக்க போகிறார். அதான் முக்கியம். பல தொழில் செஞ்சுட்டேங்க மேடம், நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ராகு, கும்பத்தில் இருக்கும்போது அலைச்சல், பிரயாணம் எல்லாம் இருந்துச்சு. நான் வெளிநாட்டுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். கிடைச்சிருமா மேடம்? கண்டிப்பாக கிடைக்குங்க. விசாலாம் எடுத்து வச்சுக்கோங்க. ரிஷபத்துக்கு சொல்லப்போனால் 85% நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தசா புத்தி சரியில்லை, அல்லது அந்த என்ன நட்சத்திர சாரம் வாங்கி நடத்துதோ
அது எந்த பாவகத்தோட தொடர்புல இருக்கோ இதெல்லாம் பிரச்சனையை வேணா தரலாமே ஒழிய கோச்சார கிரகம் சப்போர்ட் பண்ணுது, தைரியமா இருக்கலாமா. கொஞ்சம் நல்ல நியூஸ் சொல்லியிருக்கிறீங்க மேடம். தமிழ் புத்தாண்டுல ஆறுதலா இருக்கு. 4-5 வருஷம் படாத பாடுபட்டுட்டோம், இனிமேலாவது நல்லா இருக்குமா, விடிவு காலம் கிடைக்குமா, குழந்தை கிடைக்குமா, திருமணம் நடக்குமா, லவ் பண்ணிட்டு இருக்கேன் மேடம், கல்யாணம் ஆயிருமா கேட்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி 24ஆம் தேதி பிறக்கக்கூடிய அமைப்பில் அந்த கடகத்திலிருந்து நமக்கு சிம்மத்துக்கு வந்துட்டு போவார். இதெல்லாம் வக்ரகதியாக வந்துட்டு போகக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. அப்போ வீடு வண்டி வாகனம் புதுசாக வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு விஷயமும் எப்படி அப்படின்னா, ஜனவரினா 2027 ஒவ்வொரு இப்போதான் குரு வந்து ஜூனில் மாறுறாருல, இப்படி அதிசாரமாக குரு வந்து 2ஆம் இடத்துல இருக்கார், 3க்கு வருவார், 4க்கு வருவார். இது மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கோங்களேன். இப்போ எளிமையாக சொன்னால் தான் நமக்கு புரியுங்க மேடம். சும்மா போட்டு நீங்கள் அது இதுன்னு டெப்த்தாக சொல்லாதீங்க, புரிய மாட்டேங்குது. இப்படியே மேலோட்டமாக சொல்லுங்கள். எனக்கு தொழில் நல்லா இருக்குமா, அருமையாக இருக்கும், மேல் நோக்கி போவீங்க, நிறைய வருமானம் உண்டு, இன்க்ரிமெண்ட் உண்டு, அரசு துறை சார்ந்து நீங்கள் எழுதிட்டு இருக்க எக்ஸாம்லாம் கிடச்சிருங்க. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் உங்களுக்கு பல விஷயங்களை மாற்றத்துக்கு கொடுக்க வருவார் டிசம்பர். அப்போ பின்யோகம் நல்லா இருக்கு, புரியுதுங்களா. பின்னாடி உங்களுக்கு மாதம் கடக்க கடக்க ரொம்ப அருமையாக இருக்குங்க. அந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு வந்துடும். ஆவணிலாம் கிரகப்பிரவேசம் பண்ணிடுவீங்க. புதிய வரவு, நிறைய நகை நட்டு பொன் பொருள் இதெல்லாம் சேரக்கூடிய அமைப்பெல்லாம். ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க, பயப்படாதீங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க, நம்ம வீட்டு சொந்தங்க அப்படின்னு எல்லாரும் உங்களை சொந்தம் ஒரு பாராட்டு மழை கிடைக்கும். புதிய முயற்சி செய்யுங்க, நிறைய முதலீடு போகிறீங்களா போட்டு நல்லா சம்பாரிங்க, பிரான்ச்சஸ் போடுங்க, பதவி உயர்வு உண்டு, ஷேர் மார்க்கெட்டிங்கில் இதெல்லாம் வந்து பஞ்சபட்சி பார்த்து சொல்லணும். ஒரு சில விஷயங்கள் நமக்கு லக்கியெல்லாம் வேணும்னா நம்ம ஜாதகத்தை அப்படியே அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ புரட்டாசி மாதம்லாம் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக புரட்டாசி மாதம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொரு விஷயங்கள் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் நல்லா இருக்குன்னாலும் நம்ம ஒரு வழிபாடுங்கிறது வேணும்ல. பசுவுக்கு எப்பயுமே தானம் கொடுங்க. வியாழக்கிழமை சனிக்கிழமை கொடுத்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக ஒரு வாரம் ஒரு வியாழக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு வஸ்திரத்துலேருந்து கொண்டக்கடலேருந்து ஒரு அபிஷேகத்துக்கு நீங்கள் வந்து வழிபாடுக்கு கொடுத்துருங்க. உங்கள் பேர் நாமம் சொல்லி ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்பயும் திங்கட்கிழமையும் சனிக்கிழமையும் நீங்கள், ஏன்னா யோகமான் தான் சனி உங்களுக்கு. ஸோ நீங்கள் சிவனுக்கு அபிஷேக பொருள் ஒரு பன்னீர் தேன் வாங்கி கொடுத்துருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். மேற்கொண்டு டிஸ்பிளேல என்னோடய ஃபோன் நம்பர் வருது, உங்களுடைய ஜாதகத்தை கேட்டுக்கோங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.